சூப்பர் சிங்கர் சரண் அவர்கள் கட்டிலுக்கு அடியில வச்சிருந்த பொருள பார்த்து, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன பொருள்? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நாம பார்க்க போறோம். சோசியல் மீடியாவ தொறந்தாவே சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் பத்தியும், ஜட்ஜஸ் பத்தியும் ஏதாவது ஒரு செய்திகள நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில சூப்பர் சிங்கர் சரண் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர் சிங்கர் சரண் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். இந்த சீசனோட செல்லப்பிள்ளை அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசன் டைட்டில் வின் பண்ணுவார்ன்னு எதிர்பார்த்தோம். பட் அவர் இந்த சீசன்ல ரன்னர் அப்பா வந்து ₹10,00,000 பரிசு வின் பண்ணியிருந்தாரு. அண்ட் அத தான் ஒரு பெருசா நினைப்பாருன்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சிருந்தோம். ஆனா இந்த ஒட்டுமொத்த என்டையர் த சூப்பர் சிங்கர் 11யுமே அவர் மிகப்பெரிய அளவுல தான் நினைச்சிருக்காரு. அந்த ஒரு விஷயத்த தான் அவர் பண்ணியிருக்காரு. என்னப்பா சொல்ற புரியலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில அவருக்கு கிடைச்ச குட்டி குட்டி விஷயங்கள கூட அவரோட கட்டிலுக்கு அடியில பத்திரமா வச்சிருந்திருக்காரு. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில அவரு செலக்ட் ஆகும்போது அவருக்கு கொடுத்திருந்த அட்டையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில குரோன் குடுத்திருந்தாங்க. அதே மாரி பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா மாரி செலக்ட் ஆனவங்களுக்குலாம் ஷால் போட்டுட்டாங்கல்ல, அது குடுத்திருந்தாங்க. குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட்லாம் வாங்குனா, அதுக்கெல்லாம் அவார்ட் குடுப்பாங்க இல்லையா? இப்படி சின்ன சின்ன விஷயத்த ஆரம்பிச்சு, கடைசியா அவரு வாங்குன மிகப்பெரிய பரிசு வரைக்கும் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப பத்திரமா அவரோட கட்டிலுக்கு அடியில அவரு வச்சிருந்திருக்காரு. அண்ட் தினமுமே அதான் எடுத்து பார்ப்பாராமா. அண்ட் ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணுவாராமா. இந்த சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு அப்படிங்கிற மாரி கூட அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரீசென்ட்டா ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு சூப்பர் சிங்கர் சீசன் 11 அப்படிங்கிறது ஒரு சாதாரண பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. ஆனா சரண் அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தது, அவரோட வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா திருப்பி போட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதற்கு முன்னாடி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இப்ப அவர் லைம் லைட்டுக்கு வந்து ரொம்ப நல்லபடியா இருக்காரு. அதனால தான் இந்த ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிய மிஸ் பண்ணி கட்டிலுக்கு அடியில அந்த பொருட்கள்லாம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சூர்யா ரீசென்ட்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. எதற்காக அப்டின்னா, அவர் நடிப்புல வெளிவந்திருந்த மௌனம் பேசியதே படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த ஒரு படத்த பத்தின தாட்ஸ தான் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்டின்னா, "மௌனம் பேசியதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு படம்" அப்டின்னு தான் சொல்லணும். "என்னோட கரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு படமாகவும் அது இருந்துச்சு. அது எப்படி ஒருத்தவங்கள பார்த்தோனே நமக்கு லவ் வரும் அப்டிங்கிற ஒரு கேள்விய அந்த படம் வந்து எழுப்புனுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த படத்துல நடிச்ச அனுபவம் அப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அந்த ஹீரோ யாரையுமே லவ் பண்ண மாட்டான். கடைசியா லவ் பண்ணுவான். ஆனா அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்கள லவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி ரொம்பவே டிபிக்கலான ஒரு ஸ்டோரியாவும் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்த நான் பண்ணியிருந்தேன். அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இத்தன வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. உங்க கூட சேர்ந்து பார்க்க போறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படிங்கிற மாரி ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு.